தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஸ்தலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாநகரத்தில் அமைந்திருக்கும் பேரூர் அருள்மிகு பச்சை நாயகி மனோன்மணி அம்பாள் உடனமர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்தல புராணம், ஸ்தல விசேஷம், ஸ்தல சிறப்பும், மூலவ பெருமானின் விசேஷமும், அதனை தொடர்ந்து இந்த கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இந்த திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சது. இந்த ஸ்தலத்தை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். பேரூர் பட்டீஸ்வர பெருமானின் ஸ்தல புராணத்தை இன்னைக்கு சிந்திப்போம். ஒரு சமயம் தேவலோகத்தின் பசுமாடான காமதேனு சிவபெருமானை நோக்கி தபஸ் செய்தது. அந்த காமதேனு இந்த பட்டீஸ்வர பெருமானின் மீது நித்தியமும் பால் சுரந்து பாலபிஷேகம் செய்து வந்தது. இந்த லிங்கமானது ஒரு எறும்பு புத்தின் உள்ளே இருந்ததாகவும், அதன் மீது அந்த காமதேனு பசு தினமும் பால் சுரந்ததாகவும், ஒரு சமயம் இந்த காமதேனுவின் குழந்தை பசு அந்த எறும்பு புத்தின் மீது விழுந்து எறும்பு புத்து சிதைந்ததாகவும், அதை கண்ட காமதேனு சுவாமியின் திருவடியில் விழுந்து மன்னிப்பு வேண்ட சுவாமி பிரத்யக்ஷமாகி இங்கே இந்த ஸ்தலத்தை முக்தி ஸ்தலமாகவும், தன்னை நாடி வருபவர்களை அனைவருக்கும் முக்தி வழங்குவதாகவும், இந்த படைக்கும் தொழிலை காமதேனுவுக்கு வழங்குவதாகவும், அதை திருக்கர்காவூரில் வழங்குவதாகவும் சுவாமி அந்த காமதேனுக்கு அனுகிரகம் செய்த ஒரு ஸ்தலம்தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரர். ஆகையால் இந்த ஸ்தலத்துக்கு பேரூர் என்றும், காமதேனுபுரம் என்றும், பட்டிபுரி என்றும் இந்த ஸ்தலத்துக்கு பெயரானது உண்டு. இன்றளவும் சுவாமி பட்டீஸ்வரர் மூலவ பெருமானின் மீது அந்த பசுமாட்டின் கால் தடமானது தெரியும். இந்த ஸ்தலத்தின் விருட்சமானது புளிய மரம் மற்றும் பனை மரம். இந்த ஸ்தலத்தில் உள்ள புளிய மரத்தில் புளியங்காயை நட்டாலும் அது வளராது. ஏனென்றால் இந்த சுவாமியை நாடி வருபவர்கள் அனைவருக்கும் இந்த ஜனன மரணத்தின் சைக்கிளிலிருந்து விடுபடுவதற்கான அனுகிரகமூர்த்தியாக இந்த சுவாமி விளங்குகிறார். இந்த பேரூர் பட்டீஸ்வர பெருமானின் திருக்கோவிலில் அமைந்திருக்கும் பசுமாடுகள் போடும் மாட்டு சாணங்களை சுற்றி வேற கிருமிகளோ இல்லை கொசுவோ இல்லை ஈயோ மொய்க்காது என்பது பக்தர்கள் காணும் உண்மை. இந்த ஸ்தலத்தில் நடராஜ பெருமான் ரொம்ப விசேஷமான ஒரு தாண்டவ திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். அதாவது கீழ்வேலூர் சதுர்த்த தாண்டவ மூர்த்தியை போல் 2 கால்களையும் கீழே வைத்துவிட்டு நடன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கும் நடராஜ பெருமானின் கனக சபையில்தான் அவர் பிரம்மாக்கும், விஷ்ணுவுக்கும், காளிக்கும், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஆனந்த தாண்டவ தரிசனத்தை வழங்கினார் என்பதும் இந்த திருக்கோவில் மேலை சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மார்கழி திருவாதிரைக்கு அடுத்தபடியாக, மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக பேரூர் பட்டீஸ்வரத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் பச்சை நாயகி அம்பாளின் விமானமானது கட்டம் வடிவத்தில் அமைந்ததாகவும், மனோன்மணி அம்பிகைக்கு தனி சந்நிதி அமைய பெற்றுள்ளதும், முருகப்பெருமான் இந்த திருக்கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே சோமாஸ்கந்தராக காட்சி தருகிறார். இது முக்தி ஸ்தலம் என்று முன்பே கூறியிருந்தேன். ஆகையால் அதை பறைசாற்றும் விதமாக பைரவர் பெருமான் இங்கே தனது வாகனமான நாயை வைத்து கொண்டு ஞான பைரவராக இங்கே காட்சி தருகிறார். இங்கே வரதராஜ பெருமாளுக்கு ஒரு சந்நிதி பச்சை நாயகி அம்பாள் சந்நிதிக்கு வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. இங்கே இந்த ஸ்தலத்தில் ஆஞ்சநேய பெருமான் மரத்தாலான திருமேனியில் காட்சி தருகிறார். இந்த ஸ்தலத்தில் உள்ள புளியங்காய் புளிய மரத்தடியிலோ இல்லை வேற எந்த பூமியில் நட்டாலுமோ வளராது என்பதற்கான ஐதீகம். இங்கே தரிசிப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த சுவாமி ஜனனத்தில் மரணத்தில் இருந்தும்
விடுபட்டு மோட்சத்தை அளிப்பதாகவும் ஒரு ஐதீகம். ஆகையால் இந்த ஸ்தல புராணத்தை இன்னைக்கு நாம் சிந்தித்தோம். அடுத்தபடியாக இன்னைக்கு மாசி பூராடம், அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி இன்னைக்கு மாசி பூராடம் காரி நாயனார், அதாவது 63 நாயன்மார்களில் காரி நாயனாரின் குரு பூஜையாக இன்னைக்கு விளங்குகிறது. அந்த நாயன்மாரின் ஸ்தலம், அந்த நாயன்மாரை பற்றி, அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னைக்கு நாம் சிந்திப்போம். காரி நாயனார் திருக்கடையூரில் அவதரித்தவராவார். இந்த காரி நாயனார் நல்ல கவிதை எழுதி பாடுபவராக சுவாமி அனுகிரகம் பண்ணி பிறந்தவராவார். இவர் தனது பாட்டிற்காகவே பிரபல்யமான ஒரு நாயன்மாராக இருந்தார். அவர் 3 ராஜாக்களிடம் சென்றார். ஒரு சமயம் இந்த நாயன்மார் 3 ராஜாக்களிடம் சென்றார். சேரன், சோழன் மற்றும் பாண்டியன் ராஜாவிடம் சென்று அவர்களை புகழ்ந்து பாடி பரிசுகளை பெற்றவராவார். சம்பாதித்த பணங்களை வைத்து நிறைய சிவாலயங்களில் உழவார திருப்பணியை மேற்கொண்டும் நிறைய விதத்தில் நிறைய ஆலயங்களுக்கு கைங்கரியம் செய்து வந்துள்ளார். காரி நாயனார் தம்முடைய தமிழ் அறிவுத்திறனால் காரிக்கோவை என்றும் நூலை இயற்றி அதன் மூலம் பெற்ற பொருட்களை கொண்டு சிவாலயங்களை கட்டிக்கொண்டு புரிந்து வந்தார். இவர் சொல்வளம் பொருந்தி பொருள்வளம் மறைத்த பாடல்களை தொகுத்ததோடு அவற்றுக்கு உரைநடை விளக்கமும் தந்து தமிழ் தொண்டாற்றினார். அதாவது பழந்தமிழ் பாடல்களுக்கு பொருள் விளக்கம் தந்து பெற்ற ஊதியங்களை கொண்டு திருக்கோவில் பணிகளை மேற்கொண்ட தமிழுக்கும் இறைவனுக்கும் தொண்டாற்றிய காரி நாயன்மாரை சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திருத்தொண்ட தொகையில் காரிக்கு அடியேன் என்று புகழ்கிறார். இந்த 63 நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த விதத்தில் சுவாமியிடம் பக்தி செலுத்தி வந்தார். அந்த வகையில் இந்த காரி நாயன்மார் தமிழை நன்கு அறிந்து கவிபாடும் திறனை பெற்றவர். இவர் கோவை பாடல்களை பாடுவதில் சிறந்தவர். அதன் மூலம் வரும் வருமானத்தில் சிவாலயங்களை கட்டியும் திருப்பணிகள் உழவார திருப்பணிகளை செய்தும் சிவனடியார்களுக்கு வேண்டிய பொருட்களும் சிவனடியார்களுக்கு தேவையான பொருட்களையும் வழங்கி மகிழ்ந்தவர்தான் இந்த காரி நாயன்மார். கணம்புள்ள நம்பிக்கு காரிக்கும் அடியேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.